டவுன் ஆன்லைனில் நீங்களே நான் சொல்ல ஒரு கருத்து மேலே இருக்க முடியாதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மைதான். யாரோட பயன்பாட்டுக்கும் நீங்கள் தேவைப்பட மாட்டீங்க, யாரும் உங்களை மதிக்கவும் மாட்டாங்க. உங்கள் பேஸையும் டிஃபரெண்ட் பண்ண முடியாது, ட்ராஃபியும் புஷ் பண்ண முடியாது, கிளானில் சேர்த்துக்க மாட்டாங்க, கிளானில் சேர்த்துட்டா கிளான் வாலையும் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் 2025 டவுன் ஆன்லைனில் இருக்கலாமா வேணாமா, ஆக்சுவலாக டவுன் ஹாலுக்கு என்ன தான் நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு COC கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக டவுன் ஹால் 9, அதாவது என் பேஸுக்கு என்ன தான் ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் டவுன் ஹால் 9 இருக்கேன். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே லீக்கை பாருங்கள், 2640 ட்ராஃபி வச்சுருக்கேன். ஸோ அதாவது மாஸ்டர் லீக்கில் இருக்கேன், டவுன் ஹால் 9 மாஸ்டர் லீக்கில் இருக்கேன். ஸோ என்னோடய ஐடியா என்னென்னா, லெஜண்ட் லீக் வரையும் டவுன் ஹால் 9 போயிடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. ஒரு கட்டத்து மேலே அட்டாக் போக ஹையர் டவுன் ஹாலாகவே வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், 100வது இடத்துல இருக்கிறவன் டவுன் ஹால் 12 இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறவங்க பாருங்கள், அவன் அதுக்கு மேலே இருக்கான். ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் டவுன் ஹால் 9, அதாவது நான் அந்த இடத்துல இருக்கேன். ஸோ இந்த காரணத்துக்காக தான் ஹோம் வில்லேஜில் அட்டாக் போகும்போது எல்லாமே ஹையர் டவுன் ஹாலாக வருது. இது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ். ஸோ வில்லேஜ் டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹையர் டவுனாலாம் அட்டாக் பண்ணி மைனஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால் என்னால் அட்டாக்கும் சரியாக பண்ண முடியல, டிஃபெண்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, இது ரெண்டாவது. மூணாவது கிளான் வார். முதல்ல கிளான்லேயும் சேர்த்துக்க மாட்டாங்க. கிளானோட ரெக்குயர்மெண்ட் அதிகமாக டவுன் ஹால் இருக்குது. ஸோ கிளானில் சேர்த்துக்கிட்டாலும் கிளான் வாரில் பர்ஃபார்மன்ஸ் என்னால் பண்ண முடியல அதிகமாக. ஏன்னா இப்போ நான் டவுன் ஹால் 9 இருக்கேன்னா என்னோடய ஆப்போனண்ட்டு டவுன் ஹால் 10 இல்லை 11 இருக்கான். ஸோ இதால் என்னால் பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியல. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் அட்டாக் போய் காட்டுறேன், எனக்கு என்ன மாதிரி டவுன் ஹால்லாம் காட்டுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டவுன் ஹால் 11, ஓகேங்களா, அது மேக்ஸில் இருக்கான். ஸோ இது ஃப்ளூக்கில் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி ரெண்டாவது அட்டாக் போகலாம் வாங்க. ரெண்டாவதும் டவுன் ஹால் 11. ஸோ எல்லாத்தோட கப்பையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மூணாவது பார்க்கலாம் வாங்க. மூணாவதும் டவுன் ஹால் 11 மேக்ஸ், 8 கப்பு. மிஞ்சி போனால் என்னோடய ட்ரூப்ஸை வச்சு அடித்தா மேக்ஸிமம் 2 ஸ்டார் தான் கிடைக்கும். பட் ஆனால் ட்ராஃபியை பாருங்கள், 20 ட்ராஃபிக்கு மேலே எதுவுமே காட்ட மாட்டுது. 20 ட்ராஃபியில் நான் 2 ஸ்டார் எடுத்தேன்னா எனக்கு வர்றதே ஒரு 10-8 தான் வரும். இதை வச்சு என்னால் ட்ராஃபியும் புஷ் பண்ண முடியாது, அதாவது கிளான் வாரும் விளையாட முடியல, கிளான் ஈவெண்ட்டும் விளையாட முடியல. ஸோ ஆக மொத்தத்தில் COCயில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ இந்த ஸ்டேஜில் என்னால் அதை பண்ண முடியல. ஸோ அதனால் டவுன் ஹால் ரஷ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த ஒப்பீனியனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள். உங்கள் ஐடியா என்னன்னு நம்ம கேட்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டவுன் ஹால் பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். ஸோ அது வரையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.